சிலரின் தூண்டுதலின் பேரில் தனக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறுவதாக பாளையங்கோட்டை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மைதீன் கான் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் திரு டிபிஎம் மைதீன் கான் இருக்கா, அவரிடம் இது குறித்து பேசலாம். ஐயா, அதாவது நேற்று வரைக்கும் உங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தது. அதாவது மூன்று முறை போட்டியில் வெற்றி பெற்ற நீங்கள் 4ஆம் முறை இங்கே போட்டியிடக்கூடாது, புதிய வாய்ப்பு தர வேண்டும் என்று பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது. இதனையும் மீறி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒன்றும் எதிர்ப்பு இருக்க மாதிரி தெரியல. யாராவது ஒரு சிலர் தன்னுடைய கோபதாபங்களுக்காக செய்திருக்கலாம். அது ஒன்றும் பெரிதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அந்த முறைப்படி நாங்கள் முறையாக நின்று வெற்றி பெறுவோம். இந்த தேர்தலில் உங்களோட வியூகம் எப்படி இருக்கும்? தேர்தல் வியூகம் இந்த தேர்தல் அறிக்கையின் தலைவர் கலைஞருடைய சூப்பர் ஹீரோ என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை மூலமாக தலைவர் சுற்றுப்பயணம் இந்த பயணம்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து நாங்களும் இருக்கின்ற கழகத் தோழர்கள் பொதுமக்கள் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான். அவர்கள் எளிதாக வாக்குகளை பெற்று உறுதியாக வெற்றி பெறுவோம். இதில் எந்த சிரமங்களுக்கு இருக்காது என்பதை தெரிவித்துக் இந்த முறை திமுகவோட வேட்பாளர் அறிவிப்பில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணிருக்கேன். பழைய கட்சிக்காரங்களும் மறைக்க முடியாது, புது கட்சிக்காரங்க எல்லாம் சேர்த்து சம அளவில் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். பல இடங்களில் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்க வேட்பாளர் மாற்றங்கள்லேயே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எதிர்ப்பு என்பது ஒரு சிலருக்கு ஏற்பட்ட சில காழ்ப்புணர்வு காரணமாக, பகையின் காரணமாக இருக்கலாம். அதை தலைமை பார்த்துக் கொள்ளும், தலைமை முடிவெடுத்துக் கொள்ளும், தலைமை உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தலைமுறை அதாவது சிறந்த எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக திமுக சந்திக்கும் என்பதே இவர்களது கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.